عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين وبه نستعين. صلى الله على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. ما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சீராவுடைய தொடர் பாடத்தில் மதீனாவுடைய காலத்தை அடைந்து மதீனாவுடைய காலத்தில் பத்ருடைய யுத்தத்துடைய கடைசி பகுதியில் இருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ருக்காக வேண்டி எவ்வாறு தயார் செய்தார்கள், அதே போல பத்ருடைய யுத்தம் எவ்வாறு நடந்தது என்ற விடயங்கள் எல்லாம் நாம் கடைசி பாடத்தில் பார்த்தோம். சுருக்கமாக சில விடயங்களை ஞாபகப்படுத்தி பின்னால் உள்ள பாடத்துக்கு நான் போவேன் நினைக்கிறேன். பத்ருடைய யுத்தத்தில் 70 காஃபிர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அதே போல 70 பேர்கள் கைதியாக மதீனாவுக்கு கொண்டு செல்லப்பட்டது. சஹாபாக்கள்ல 14 பேர்கள் ஷஹீதானார்கள். அதில் 6 பேர்கள் முஹாஜிரின்களும் 8 அன்சாரிகள் ஷஹீதானார்கள். யுத்தம் முடிஞ்சதோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 சஹாபாக்களை, அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ஸெய்த் பின் ஹாரிஸா, இந்த 2 சஹாபாக்களையும் மதீனாவுக்கு அனுப்பி வைத்தாங்க. யுத்தத்தை வெற்றி கொண்டோம் என்ற நன்மாராயம், அந்த நற்செய்தியை மதீனா வாசிகளுக்கு சொல்வதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ருடைய அந்த இடத்துல 3 நாள் தங்கியிருந்தாங்க. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வளமையான ஒரு அமலாக இருந்தது. எங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்துக்கு போவாங்களோ, போன வேலை முடிஞ்சதுக்கு பின்னால ஒரு 3 நாள் அங்க தங்கிதான் அதுக்கு பின்னால்தான் வீடு திரும்புவாங்க. அப்ப அந்த விடயத்துல சொல்லப்பட்டிருக்குது, ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நாள் தங்கினாங்கண்டா, ஒரு இடத்துல நாம் தங்கும் போது அதில் சில குறைபாடுகள், நிற குறைகள் நடக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கண்டா, அது எல்லாத்துடைய விஷயத்தையும் செஞ்சுட்டு யாருக்கும் இடைஞ்சல் இல்லாத முறையில ஷஹீதானவங்களை அடக்கம் செய்கிற விஷயங்கள், கனிமத்தில் பெற்றுக்கொள்ற விடயங்கள், காயப்பட்டவர்கள், இந்த விடயங்கள் எல்லாத்தையும் செஞ்சு கடைசியாகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீடு திரும்புவார்கள். நாம் கடைசி பாடத்துல பார்த்தோம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவங்களோட மருமகனுக்கு மத்தியில நடந்த அந்த சம்பவத்தை. அபுல் ஆஸ் இப்னு ரபி அவரும் ஒரு கைதியாக இருந்தார். கைதியாக இருந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களோட எப்படி நடந்து கொண்டாங்க என்ற விடயத்தை நாம் பார்த்தோம். இப்ப பத்ருடைய யுத்தம் முடிஞ்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பத்ருடைய யுத்தத்தில் கொலை செய்யப்பட்ட 70 பேர்ல 25 பேருக்கு மிகவும் கேவலமான ஒரு அடக்கத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. 25 பேர், அதில் உத்பா, ஷைபா, அபூ ஜஹல் இவங்க எல்லாம் உட்பட 70 பேர். மற்ற எல்லாருக்கும் சாதாரணமான ஒரு உடலை அடக்கிற முறையில் அடக்கினாங்க. ஆனா இந்த 25 பேருடைய உடலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பாலடைஞ்ச ஒரு கிணற்றுல, ஒரு நஜீஸான ஒரு கிணத்துல அப்படி வீசிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உடல்களை பார்த்து கொஞ்ச நேரம் உடல்களை பார்த்து பேசினாங்க. அந்த பேசின விடயங்களும் இங்க பதிவு செய்யப்பட்டிருக்கு. சொன்னாங்க, இதுக்கா இவ்வளவு காலமும் நீங்க கஷ்டப்பட்டீங்க, உங்களுக்கு எத்தனை தடவை இந்த விடயத்தை நாம் சொன்னோம், உங்களோட கேடு இப்படி ஆகிட்டே இப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆத்திரப்பட்டு, உதாரணத்திற்கு வாப்பா மகனுக்கு ஒரு விஷயத்தை செய்ய வானம் என்று சொல்லி அந்த மகன் அதை செஞ்சு கஷ்டத்துல விழுந்ததுக்கு பின்னால ஆத்திரப்பட்டு வாப்பா பேசுறார். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மையத்தை பார்த்து, அந்த உடல்களை பார்த்து ஆத்திரப்பட்டு பேசினாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இதெல்லாம் மௌத்தாகின உடலாக இருக்குது, இதோட நீங்க பேசுறீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களை விட தெளிவாக அவங்க இந்த விஷயத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. உங்களை விட தெளிவாக அவங்க இந்த விடயத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. இந்த சரித்திர ஆசிரியர்கள் இந்த விடயத்தை எழுதும் போது அவங்க சொல்ற விடயம் என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்துல அவங்களை கேவலப்படுத்துவதற்காக வேண்டியும், அந்த நேரத்துல அதே போல சூழ இருக்கிறவங்களுக்கு ஒரு படிப்பினைக்காக வேண்டியும், இன்னும் தாதையும் ஒருத்தர் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிற நேரத்துல அவர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாரு, திரும்பவும் போயிட்டு நான் சொன்னதை நீ கேட்கலையே இப்படி சொல்லக்கோல அவங்களோட அதாப் வேதனை கூடுது, வருத்தம் கூடுது என்ற அடிப்படையில தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விடயத்தை முன்வைத்தாங்க. அதே நேரத்தில் எங்களுக்கு எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு முக்கியமான சம்பவம் தான் தாலீமுடைய கிதாபல்லையும் இருக்குது.
அதான் அபூ ஜஹலுடைய கொலை. எப்படி அபூ ஜஹல் கொலை செய்யப்பட்ட விடயமும் இன்னைக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது. அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த 2 வாலிபர்கள் எவ்வாறு வந்து இந்த விடயத்தை, அந்த 2 பேரும் அன்சாரி வாலிபர்கள், அவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அபூ ஜஹல் இவ்வளவு எதிர்க்கிறான் என்ற விடயத்தை, அபூ ஜஹல் யாருன்னு கூட தெரியாது, ஆனா அவங்க யுத்தத்துக்கு வரும்போது ஒரு 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 நோக்கத்தோட வந்தாங்க. நாங்க அபூ ஜஹலை கொலை செய்யணும் என்ற நோக்கத்தோட வந்தாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நாளுடைய காலம் முடிஞ்சதுக்கு பின்னால மதீனாவுக்கு திரும்பி செல்றாங்க. மதீனாவுக்கு திரும்பி சென்று இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அணுகுமுறை, தாவத்துடைய அணுகுமுறை ஒவ்வொரு கட்டத்திலையும் மாறிச்சு. பத்ருடைய யுத்தம் வரைக்கும் உள்ள அணுகுமுறை வந்து மக்காவுடைய அணுகுமுறையா தான் இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே அணுகுமுறையில தான் இருந்துச்சு. பத்ருடைய யுத்தத்துக்கு பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தாவத்துடைய அணுகுமுறை வித்தியாசமா இருந்துச்சு. என்னன்னா இப்ப கொஞ்சம் அதிகாரம் வந்துட்டு, ஒரு யுத்தம் வெத்தினத்தோட அதிகாரம் பலம் கூடிட்டு, இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விடயங்களை அதிகாரத்தோட முன் வச்சாங்க. சில மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பணிவோட தாழ்மையாக வேண்டுகொண்டா அவங்க செய்ய மாட்டாங்க. சிலர் இருக்கிறாங்க, அவங்கள அதிகாரத்தோட உரமா சொன்னாதான் சில விஷயங்களை அவங்க எடுத்து நடப்பாங்க. இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ஒரு விடயத்தை முன்னாக்கினாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு திரும்பி போறாங்க. இந்த நேரத்துல ஒரு விடயத்தை அவங்க ஞாபகப்படுத்தினாங்க. இது நாங்க எல்லாரும் இந்த சிந்தனைக்கு வரணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாருக்கும் தீனுடைய எல்லா விஷயத்துல பங்குதாரியாக கூடிய பாக்கியத்தை எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அந்த யுத்தம் வெத்தினத்தோட அந்த யுத்தத்துல கலந்து கொண்ட சஹாபாக்களுடைய உள்ளத்துல ஒரு வித்தியாசமான எண்ணம் இருந்துச்சு. அல்லாஹ் எங்களுக்கு இப்படி ஒரு பாக்கியம் தந்துட்டான், ஒரு சிறந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சிலர் இருக்கிறாங்க இங்க இந்த யுத்தத்துல கலந்து கொள்ளல, அவங்க மதீனால இருக்கிறாங்க. ஆனா நாங்க எந்த மலையெல்லாம் ஏறினோமோ அவங்களும் எங்களோட அந்த மலையில ஏறினாங்க. நாங்க எந்த பள்ளத்தாக்கெல்லாம் கடந்தோமோ அவங்களும் எங்களோட அந்த பள்ளத்தாக்குல கடந்தாங்க. அவங்களுக்கும் நாங்க எந்த அமல்கள் எந்த நன்மைகளை பெற்று அதுல சம்பூர்ணமான பங்கு அவங்களுக்கு இருக்கு. அவங்க வரணும் என்ற ஆசையோடு இருந்தாங்க, தேட்டத்தோடு இருந்தாங்க. ஆனா வரக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல. ஏன் பத்ருடைய யுத்தத்துக்கு வரக்குள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு எமர்ஜென்சி கால், யாருக்கும் தெரிய எங்க போறது, யுத்தத்துக்காக வேண்டிய அல்ல. அதனால மலை பகுதிகளில் வாழ்ந்தவங்க யாருக்கும் வந்து கலந்து கொள்ள யார்ட கையில குதிரையும் ஆயுதமும் தயாரோ, வானம் தயார், அவங்க வாங்க. அந்த சஹாபாக்கள் தான் வந்தாங்க. அவங்க கூட மற்றவங்க எல்லாம் அங்க இருந்தாங்க. வந்து சேர்ந்து கொள்ளணும் என்ற ஆசை இருந்துச்சு, ஆவல் இருந்துச்சு. ஆனா அவங்களுக்கு வந்து சேர்ந்து கொள்ள கிடைக்கல. அதுல ஒரு குறிப்பான விஷயம் தான் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகன். அவரும் பத்ருடைய யுத்த நேரத்துல வரணும் என்ற தேட்டத்தோடு இருந்தாங்க. அவங்களும் வந்தாங்க. ஜமாத் வெளியாகும் போது அவங்களும் வந்தாங்க. வந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள திருப்பி அனுப்பினாங்க. ஆனா பத்ர் சஹாபாக்களுடைய பட்டியல்ல உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு பேரும் இருக்குது. பத்ர் சஹாபாக்களுடைய பட்டியல்ல அவங்களோட பேரும் இருக்குது. என்ன நடந்ததுன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி சக்கராத்துடைய நிலைமை, மிகவும் கஷ்டமான நிலைமை இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த நேரத்துல நீங்க உங்களோட மனைவியோட இருக்கணும், இதுதான் உங்களுக்குரிய கடமை என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வச்சாங்க. அதனால இதுல எங்களுக்கு விளங்குது என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நடுநிலைமையான ஒரு போங்கு அணுகுமுறை. சிலருக்கு சில நேரத்துல சில விஷயங்கள் முன்னுரிமை கொடுக்கப்படும், அவங்களுக்கு அந்த சம்பூர்ணமான நன்மை கிடைக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்க்கிறது அந்த நேரத்தில் நியத்தி. இதுல ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருது. அது கிதாபல்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹ் பத்தி ஒரு கதை எழுதப்பட்டிருக்குது. அதுவும் இதுக்கும் அந்த நியத், உங்களோட எண்ணம் எப்படி இருக்குதோ அதுக்கு அடிப்படையில தான் உங்களுக்கு கூலி என்றதுக்குரிய ஒரு நல்ல ஒரு கதையாக இருக்குது. அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள், அவருடைய வளமையான பழக்கம் எப்படின்னா, ஒரு வருஷம் ஹஜ்ஜிக்கு போவாங்க, ஒரு வருஷம் ஜிஹாதுக்கு போவாங்க. ஒரு வருஷம் ஹஜ்ஜுக்கு, ஒரு வருஷம் ஜிஹாத். ஒரு பெரிய ஒரு இமாம், எப்படி எங்கட இந்த 4 மதாஹிபுடைய இமாம்களை போல அவங்களும் ஒரு மிக முக்கியமான இமாம். அவங்களோட மதுஹப்கள் தொடரல்ல. அப்போ ஒரு வருஷம் ஹஜ்ஜிக்கு போனாங்க. ஹஜ்ஜிக்கு போன நேரத்துல ஹஜ் எல்லாம் முடிஞ்சு அவங்க ஓய்வு எடுக்கிறாங்க. ஓய்வு எடுத்து கொண்டு இருக்கிற இடத்துல கனவுல 2 மலக்குமார்கள் உரையாடுறாங்க. ஒரு மலக்கு மத்த மலக்கிட்ட கேட்கிறாரு, இந்த வருஷம் ஹஜ்ஜிக்கு எத்தனை பேர் கலந்து கொண்டு? மலக்கு பதில் சொல்ற, இந்த வருஷம் 60,000 பேர் ஹஜ்ஜி கலந்து கொண்டு. மத்த மலக்கு திரும்ப கேள்வி கேட்கிறாரு, வந்த 60,000 பேர்ல
எத்தனை பேருடைய ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு? பதில் சொல்லப்படுது, யாருடைய ஹஜ்ஜும் ஏற்றுக்கொள்ளப்படல. யாருடைய ஹஜ்ஜும் ஏற்றுக்கொள்ளப்படல, ஒத்தருடைய ஹஜ்ஜை தவிர. ஆனா அவர் ஹஜ்ஜிக்கு வரவே இல்லை. வந்த 60,000 பேருடைய ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்படல, ஒத்தருடைய ஹஜ்ஜி தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. ஆனா அவர் ஹஜ்ஜிக்கு வரவே இல்லை. அப்ப மலக் கேட்கிறார், அவர் ஹஜ்ஜிக்கு வராம எப்படி அவருடைய ஹஜ்ஜி, அவர் யாருன்னு கேட்கிற நேரத்துல சொல்றார், அவர் தான் தமஸ்கஸ்ல வாழக்கூடிய அப்துல்லா பின் முகஃபல் என்று சொல்லக்கூடியவர். ஒரு சாதாரண மனிதன். சாதாரண மனிதர் யாருன்னா செருப்பு தக்கிறவர். அப்துல்லா பின் முகஃபல் செருப்பு தக்கிறவர். உடனே இவர் திடுக்கிட்டு எழும்பி, இவருக்கு பயம் வந்துட்டு, இவரும் ஹஜ்ஜிக்கு வந்தாரு, இவருடைய ஹஜ்ஜும் ஏற்றுக்கொள்ளப்படல, வேர்த்து முபாரக் உடனே குதிரை எடுத்துக்கொண்டு தமஸ்கிக்கு பக்கம் பிரயாணம் செய்யறாரு. இந்த அப்துல்லா பின் முகஃபலை சந்திக்கணும், என்ன விஷயம் போயிட்டு ஊர்வாசிட்ட விசாரிக்கிறார். சொல்றா, இப்படி ஒரு சின்ன குடிசோட காட்டுறாங்க, போங்க, அங்கதான் நிற்கிறாரு. தட்டி கேட்கிறாரு, இவர் தான் அப்துல்லா பின் முகஃபலோ? அவர் செருப்பு தக்கிறவர், ஒரு கப்ல அந்த வேலை தான் செய்யறாரு, செருப்பு தக்கிற வேலை. தட்டி கேட்டாரு, நான் இப்படி ஒரு கனவை கண்டேன், நீங்களும் அப்துல்லா பின் முகஃபல் எல்லாம் விசாரிச்சு போறோம். சொன்னார், நீங்க செஞ்ச என்ன ரகசியம், என்ன விஷயம்? அப்துல்லா பின் முகஃபல் சொல்றாரு, எனக்கு பெரிய வருமானம் இல்லை, எனக்கு இருந்த ஒரு ஆசை, 20 வருஷமா இருக்கிற ஆசை என்னண்டா, நான் ஹஜ்ஜிக்கு போகணும். நான் 20 வருஷமா பணம் சேர்த்துட்டு வரேன் ஹஜ்ஜிக்கு போறது. எத்தனை வருஷம்? 20 வருஷமா பணம் சேர்த்துட்டு வரேன். இந்த வருஷம் எனக்கு போதிய அளவு பணம் இருந்தது. இந்த வருஷம் எனக்கு போதிய அளவு பணம் இருந்தது, ஹஜ்ஜிக்கு போ, நான் ஹஜ்ஜிக்கு எல்லாம் தயாராக இருக்கிறேன். இந்த மனைவி கற்பிணியாக இருக்கிறான். கற்பிணியா இருக்கிற நேரத்தில் அவங்களுக்கு ஒவ்வொரு விதவிதமான சாப்பாடுகளுடைய தேவை வரும். அண்டை வீட்டில் ஒரு கறி ஆக்கியிருந்தாங்க, ஒரு ஆணம் ஆக்கியிருந்தாங்க. அந்த வாசம் வந்து என் மனைவி சொன்னாங்க, இங்கே போயிட்டு கொஞ்சம் ஆணம் கேட்டுட்டு வாங்க, எனக்கு அது விருப்பமாக இருக்குதுன்னு சொல்லி. நான் போயிட்டு அண்டை வீட்டை தட்டிட்டு கேட்டேன், எனக்கு கொஞ்சம் கறி தாங்க, எங்களோட மனைவி இப்படி கற்பிணியா இருக்கிறா, இவ கொஞ்சம் கறி கேட்கிறான்னு சொல்லி. வீட்டிலேருந்து சொல்லப்படுது, இந்த ஆக்கியிருக்கிற சாப்பாடு எங்களுக்கு ஹலால், உங்களுக்கு ஹராம். இதுல முகஃபுக்கு என்ன அர்த்தம்? உங்களுக்கு ஹலால் எங்களுக்கும் ஹலால் சொல்றாரு, எங்களுக்கு ஹலால் உங்களுக்கு ஹராம். என்ன அர்த்தம் சொன்னா, இல்ல இவ்வளவு பல நாட்களா பசி தாங்க முடியாம புலல் மயங்கி மயங்கி புழுறாங்க, தாங்கவும் முடியாது, மௌத்துடைய இக்கட்டான நிலைமை, செத்திருந்த ஒரு கழுதையுடைய எரிச்ச வெட்டி வந்துதான் நாங்க ஆக்கிக்கிறோம். அது எங்கட பௌத்த என்னை நேராக்கி வைக்கதான் நான் இந்த சாப்பாடு ஆக்கிக்கிறோம். அதனால உங்களுக்கு ஹராம், எங்களுக்கு ஹலால். அப்துல்லா பின் முகஃபல் சரியான ஆத்திரம் வந்துட்டு, அண்டை வீட்டார் இவ்வளவு காலம் பசியோடு இருக்கிறாங்க. இந்த ஆத்திரம் வந்ததுல 20 வருஷம் சேர்த்து வச்சிருந்த ஹஜ்ஜுடைய பணத்தை அப்படியே கொண்டு போயிட்டு ஒப்படைச்சாங்க. இதான் என் ஹஜ், இதான் என் ஹஜ். அவர் ஒன்றுமே செய்யல, போயிட்டு பணத்தை பாரம் குடிச்சிட்டாரு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு ஹஜ்ஜுடைய கூலி கிடைச்சிட்டு ஹஜ்ஜி போவார். அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருடைய யுத்தத்திலையும் இப்படியான சஹாபாக்கள் சிலர் இருந்தாங்க. இவங்க பத்ரியல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பத்ரு யுத்தத்தில் யாரு கலந்து கொண்டாங்களோ அவங்களுடைய முன்பின் எல்லாமே மன்னிக்கப்பட்டு. அல்லாஹ் முன்பின் பாவங்கள், நபிமார்களுடைய முன்பின் பாவங்கள் தான் மன்னிக்கப்படும். ஆனா பத்ரு யுத்த சஹாபாக்கள், அதுக்கு பின்னால குர்ஆன் இறக்கப்பட்டது, இதுக்கு பின்னால இவங்க என்ன செஞ்சாலும் இவங்களுடைய விடயம் மன்னிக்கப்பட்டுட்டு. அல்லாஹ் ஏன் அந்த நேரத்துல ஒரு லேசான ஒரு விஷயமா இருக்குல்ல, அது ஒரு இக்கட்டான நிலைமை. அவங்களுடைய ஈமான் எல்லா கட்டத்திலையும் சோதிக்கப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது யுத்தத்துக்கு வாரன்னு சொல்லல, வந்தாங்க. குர்ஆன்லயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், உங்கள சிலர் இதை விரும்பல, சஹாபாக்க வெறுத்தாங்க. ஏன்னா அவங்க யுத்தம் செஞ்சு பழக்கமும் இல்லை, யுத்தத்துக்கு தயாராகி வரவும் இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யுத்தத்துக்கு தயாராகி வரவும் இல்லை. அந்த நேரத்துல என்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லியக்தி அல்லாஹு அம்ரன் கான மஃஊலா, அல்லாஹ் இந்த விஷயத்தை செய்வதாக அல்லாஹ் முடிவு செஞ்சிட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களை இறக்கி அந்த யுத்தத்துல உதவி செஞ்ச விடயங்களை நாங்க பார்த்தோம். அதே நேரத்துல ஒரு குறிப்பான ஒரு சம்பவம் தான் அபூ ஹுதாஃபா உடைய சம்பவம். அவருடைய வாப்பா ருத்துபாவும் அந்த யுத்தத்துல கொலை செய்யப்பட்டாரு. அந்த நேரத்துல மகன் நின்று அழுந்து கொண்டிருக்கிறார். மகனுக்கு சரியான ஆத்திரம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியான ஆத்திரம். என்ன செய்ய, பாப்பா கொலை செய்யப்பட்டாரு காபிர்களுடைய படையில, மகன் முஸ்லிம், மகன் அழுந்து கொண்டிருக்கிறார். ஆறுதல் பட்டு சொன்னாங்க, எனக்கு கவலை ஆத்திரமா? சொன்னார், இல்ல எனக்கு ஒரு ஆத்திரமும் இல்லை. எனக்கு என்ன ஆத்திரம் என்றா,
என் வாப்பா நல்ல புத்திசாலி, என் வாப்பா நல்ல மனுஷன், வாப்பா நல்ல ஒரு மனுஷன், நல்ல புத்திசாலி. நான் நினைச்சேன் அவருடைய புத்தியும் அவருடைய இந்த நுணுக்கமும் அவரை இந்த ஹிதாயத்தின் பக்கம் இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வந்து சேர்த்து. ஆனா அது ஒன்றுமே அவருக்கு உதவி ஆகல. ஆனா உண்மைக்கு அந்த யுத்தத்துடைய விடயத்துல அதை யுத்தம் செய்யறதுக்கு அவர் தயாராக இருக்கல. அவர் சொன்னதெல்லாம் என்னண்டா, இந்த யுத்தம் செய்யறதுனால எங்களுக்கு எந்த ஒரு நலவாக போறதில்லை, நாங்க திரும்பி போவோம். ஆனா அபூஜஹல் பின்னுக்கு இருந்து கொண்டு இவர் பயந்திக்கிறாரு, இவர் கோலேனாய்க்கிறாரு, இவர் மகன் அங்கால இருக்கிற சுட்டு தான் இப்படி எல்லாம் சொல்றாரு, இவர் சொல்றத நீங்க கேட்க வானம் இன்னும் சொல்லி பின்னால் இருந்து கொண்டு தூண்டி கொண்டு இருந்தார். இவருக்கு என்ன நடந்துச்சுண்டா, அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட், அந்த சுய கௌரவத்துக்காக நீ முதலாவது யுத்தத்துக்கு இறங்கினவர். ஆனா உண்மைக்கு அவட மனசு என்ன சொல்லிச்சு, ரசூல் பட வரக்கொல ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அந்த வாரவர் முன்னுக்கு அந்த சோப்பு குதிரை வாரவர் சொல்றத அவங்க கேட்டுக்கொண்டாங்கண்டா அவங்க அந்த முழு சமூகமும் வெற்றி கொள்வாங்க. ஆனா யாரும் கேட்கல. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திரும்பி கனிமத்துடைய விடயங்கள், அதை பிரித்து கொடுக்கக்கூடிய விடயங்கள்ல ஈடுபடுறாங்க. அதே நேரத்துல சஹாபாக்களை திருப்பி ஒவ்வொருத்தருக்கும் அந்த கைதியாக யாரு கைதி செஞ்சாங்களோ அவங்களோட பொருள் அவங்களுக்கு கிடைக்கும், கைதியானவங்களை விடுற விடயத்துல ஈடுபட்டாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தம் முடிஞ்சு கைதிகளை அனுப்பி வச்சுட்டாங்க. சில கைதிகளை வச்சு அவங்கள்ட்ட இருந்த ஆற்றல்கள், அவங்கள்ட்ட இருந்த திறமைகள், அதுக்குரிய ஏற்பாடுகள் செய்யறாங்க. இப்ப குறைஷி காஃபிர்களும் திரும்பி போயிட்டாங்க, யாரு மீதம் உள்ளவங்க. இதுக்கு பின்னால அந்த அபூஜஹலுக்கு பின்னால முஸ்லிம்களுக்கு எதிரான இருந்த தலைமத்துவம் வந்து அபு சுஃபியானுடைய தலைமத்துவம். ஃபத்ஹ் மக்கா வரைக்கும் அபு சுஃபியான் இந்த தலைமத்துவத்தில் இருந்தார். ஃபத்ஹ் மக்கால அபூஜஹலுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை நசீபாக்கல்ல, ஆனா ஃபத்ஹ் மக்காவுக்கு பின்னால் அபு சுஃபியானுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹிதாயத்துடைய பாக்கியத்தை கொடுத்தான். அபு சுஃபியானுடைய ஆனா அபு சுஃபியானுக்கு பல உலமாக்கள் அதை கருத்து சொல்லும் போது, அபு சுஃபியான் எல்லா விடயத்தில் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தக்கூடிய அடிப்படை காரணத்துல உண்டு, அவர் நேர்மையா நடந்து கொள்ற மனுஷன், எதிரிகளோட கூட நேர்மையா நடந்து கொள்வாரு என்ற ஒரு தன்மை அபு சுஃபியான் தெரிஞ்சு இப்ப திரும்பி போயிட்டு அவங்க தயாராகி கொண்டிருக்கிறாங்க. திரும்ப அதான் உஹதுடைய யுத்தத்துக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இங்க திரும்பி வந்து இந்த விடயத்துல சஹாபாக்களுடைய தரபியத்துல ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. அந்த ஈடுபட்டு கொண்டிருக்கிற நேரத்துல மதீனாவுடைய சூழல் எப்படி இருந்துச்சுண்டா, இப்ப பத்ருடைய யுத்தத்துக்கு பின்னால முனாஃபிக்கீன்களுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டு போச்சு. இப்ப இன்னைக்கு பெரிய செல்வா கொண்டு வந்துச்சு, அதனால முனாஃபிக்கீன்களுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டிருந்துச்சு. அதே நேரத்துல யகூதிகளும் இப்ப முஸ்லிம்களுக்கு எதிராக திட்டமிட ஆரம்பிக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்குரிய பாதுகாப்புக்குரிய விடயங்கள்ல ஈடுபட்டாங்க. இதுல குறிப்பான ஒரு விடயம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விடயத்தை முன்வைத்தாங்க. இந்த பத்ருடைய யுத்தத்துல ஒரு விடயம் முழு உம்மத்துக்கும் தெளிவானது என்னென்றா, எந்த ஒரு காலமும் முஸ்லீம்கள் தன்னுடைய பலத்தினாலேயோ சக்தியினாலேயோ ஆற்றல்னாலேயோ எப்பயும் வென்றதே இல்லை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய உதவியினால தான் வென்றிருக்கு. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டமிட்டாங்க, முறையோட செஞ்சாங்க விடயங்கள், அல்லாஹ்வுடைய உதவி எதிர்பார்த்தாங்க, இந்த விடயத்தை முன் வச்சாங்க. சஹாபாக்களுக்கும் இந்த உறுதியான ஒரு மனப்பாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா நேரத்திலையும் உண்டாக்கினாங்க. எல்லா நேரத்திலையும் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டுதான் எங்களுக்கு வெற்றி பெற முடியும். இப்ப அந்த காலத்துல இப்ப அப்கமிங் அப்படின்னா இதுவரைக்கும் கேள்விப்படாத ஒரு தலைமத்துவமும் ஒரு சாம்ராஜ்யமும் உண்டாகி கொண்டு வருது. இப்ப மதீனாவுடைய சிட்டியை பத்தி, மதீனாவை பத்தி ரோமர்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க, மதீனாவை பத்தி பாரசீகர்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க. பலரும் பேசுறாங்க, இப்படி ஒரு தலைவர் வந்து இப்படி பெரிய ஒரு படைய இவங்க வென்றிருக்கிறாங்க, இப்படியான நிலைமை. இப்ப பலரும் அந்த உஹதுடைய யுத்தம், அதுக்கு பின்னால் உள்ள வந்த யுத்தங்கள்ல பலரும் குறைஷி காஃபிர்களுக்கு என்னை முஸ்லிம்களுக்கு எதிராக பலரும் உதவி செஞ்சாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விடயத்துல எல்லாம் கவனமாக இருந்தாங்க. பத்ருக்கு பின்னால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா தலைவர்களுக்கும் கடிதம் எழுதி அனுப்பினாங்க. இஸ்லாத்து பக்கம் அழைச்சி கடிதம் எழுதி அனுப்பினாங்க. இன்ஷா அல்லாஹ் இன்றையோட இந்த கிதாப் முடியுது. வாரங்கள் பாடங்கள் இன்ஷா அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ருக்கு பின்னால எப்படி சஹாபாக்களுடைய ஈமானுக்காக வேண்டி அவங்களுடைய இல்முடைய விடயங்கள்ல
அதே நேரத்தில் குடும்ப கட்டமைப்பு பத்ருக்கு பின்னால் ரசூலுல்லாஹி இந்த விஷயத்தையும் கவனிச்சாங்க. 14 பேர் ஷஹீதானாங்க, அதுல சிலர் அனாதையானாங்க. அவங்களோட விடயங்களை இஸ்லாம்னு சொல்லும் போது ஒரு பகுதியை மட்டும் கவனிக்கக்கூடிய ஒரு மார்க்கம் அல்ல. நீங்க போங்க அல்லாஹ் பார்த்துக்கொள்வான் என்ற அடிப்படையில மட்டுமல்ல, அந்த நம்பிக்கை உண்டாக்கினாங்க, அந்த நம்பிக்கையை வச்சாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூக ரீதியாக அவங்கள பாதுகாக்கக்கூடிய ஒரு சபபையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினாங்க. இந்த ஒரு கட்டமைப்பை உருவாக்கினாங்க. அந்த 14 பேருடைய விடயங்கள் எப்படி கவனிக்கப்பட்டது என்ற விடயங்களை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இதுல குறிப்பா அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லா காலங்களிலும் இந்த முயற்சி ஹக்குக்கும் பாத்திலுக்கும் உள்ள யுத்தம் எல்லா காலங்கள்ல நடக்கும். அது பத்ரோட முடியறதல்ல, எல்லா காலத்திலும் நடக்கும். ஒரு கூட்டம் ஹக்கில் இருப்பாங்க, ஒரு கூட்டம் பாத்தில் இருப்பாங்க. எல்லா காலத்துல ஒவ்வொரு விதமான மோதல் நடக்கும். அப்ப நாங்க ஒவ்வொருத்தரும் எங்களோட முயற்சி, இந்த ஈமானுடைய முயற்சி இருக்குது, நாங்க ஹக்குல என்னை உள்ளவங்களாக மாறக்கூடியவங்களாக நாங்க மாறணும். அது அந்த மக்கள்ல நாங்க ஒன்று சேரணும் என்றா அந்த முயற்சியில நாங்க ஈடுபடணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த புனிதமான மார்க்கம் இருக்குது, எங்களுக்கு தனியாக அமல் செஞ்சு தனியாக வெற்றி பெற முடியாது. யார் சூரத்துல் அஸ்ர் அதை தெளிவா சொல்லுங்க, உங்களுக்கு தனியாக நீங்க சொர்க்கம் போக முடியாது. நீங்க சமூகத்தின் பக்கம் உங்களுக்கு ஒரு கடமை இருக்குது. நீங்க தொழுறீங்கண்டா தொழுகையின் பக்கம் அழைக்க கடமை உங்களுக்கு இருக்குது. நீங்க தான தர்மம் கொடுக்குறீங்களா, வத்தவாஸோ பில் ஹக் வத்தவாஸோ பிஸ் ஸப்ர். அது இல்லாம மற்ற மார்க்கங்கள் சொல்ல நான் என் வேலை இல்லை, எங்களுக்கு யாருக்குமே சொல்ல முடியாது ஏண்ட வேலை நான் செஞ்சுட்டேன் அது போதும் என்ற நிலப்பாடு முஸ்லிம்களுக்கு இல்லை. அந்த கடமை ஒரு பொறுப்பு முடிஞ்சிட்டா உங்களோட குடும்பம் அதுக்கு பின்னால பொறுப்பு, அந்த சமூகத்துடைய பொறுப்பு கூடிக்கொண்டே போகும், வட்டம் பெருசாகி கொண்டு போகும். அந்த முயற்சியில நாங்க ஈடுபட்டு கொண்டே இருக்கணும். அந்த முயற்சியில நாங்க ஈடுபடுறது அது மற்றவங்களுக்குரிய நலவல்ல, அதுல எங்களுடைய நிலப்பாடு. சூரத்து ஷூரால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த பொறுப்பை பத்தி சொல்லும் போது ஒரு விடயத்தை தெளிவா சொல்றார். இந்த வேலை யாரு செஞ்ச வேலைண்டா நபிமார்கள். கமா வஹைனா இலைக் வன் நபியீன மின் பஅத் இப்ராஹிம் இஸ்மாயில், இத அந்த நபிமார்களுடைய எல்லாத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லி அதுக்கு பின்னால் அல்லாஹ் சொல்றான், நீங்க செய்யற வேலை இருக்குதே மக்கள் கேட்டுக்கொள்ள மாட்டான். இந்த ஆயத்தை முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, இந்த ஆயத்து இருக்குது சூரத்து ஷூரால, இந்த ஆயத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தாவத்தின் பக்கம் ஆர்வம் ஊற்ற ஆயத்து. ஆனா வெளிரங்கமா பார்த்தா அதுல எந்த ஒரு ஆர்வமும் இல்லை. சொல்றேன்னா நீங்க போங்க, நீங்க சொல்றதா அவன் கேட்க மாட்டான். அது என்ன ஆசாரம் ஊற்றா, நீங்க போங்க சொல்றத கேட்பாங்கண்டா ஆசாரம். முதலாவது விஷயம் அல்லாஹ் சொல்றேன், நீங்க செய்யற வேலை இந்த வேலை இந்த நபிமார்கள் எல்லாம் செஞ்சாங்க, இதுதான் உங்களுக்கு நான் தந்தைக்கும். அதுக்கு பின்னால் கபுர அலல் முஷ்ரிகீன மா ததுஊஹும் இலை, எதன் பக்கம் நீங்க மக்கள் அழைக்கிறீங்களோ முஷ்ரிக்கீன்களை, அது அவங்களுக்கு மிச்சம் பாரமானது, கேட்க மாட்டான். மிச்சம் பாரமானது நான் கேட்க மாட்டேன். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விடயத்தை சொல்றாங்க, கஷ்டத்தெல்லாம் சொல்லிட்டு நாடினவர்களுக்கு யாருக்கு ஆசை இருக்குதோ யாருக்கு தேட்டம் இருக்குதோ இவங்களுக்கு நாங்க ஹிதாயத்தை கொடுப்போம் சொல்லிட்டு அல்லாஹ் அதுக்கு பின்னால சொல்றாங்க இந்த ஒரு விஷயத்தை. இதனாலதான் நாங்கள் இது எங்களுக்குரிய வேலை. இதனால அவங்க கேட்க மாட்டாங்க, ஆனா இதனால நீங்க அவங்கள அழைக்கணும். நாங்க எதை உங்களுக்கு கட்டளையிட்டோமோ அதுல நீங்க உறுதியாக இருங்க. வலா தத்தபி அஹ்வாஹும், அவங்களுடைய ஆசைகளை அவங்களுடைய இச்சைகளை நீங்க பின்பற்றவானு. அப்படின்னு என்னண்டா எங்கட எதிரிகள் அல்லது அவங்களுக்குரிய விருப்பம் என்னண்டா நீங்க இதை செய்யக்கூடாது, இந்த வேலையை நீங்க செய்யக்கூடாது, நீங்க விட்டுடணும், ஃபெடப் ஆகணும், பேட்டு கூப்பிட்டு ஏலா நீங்க வராமிக்கும், இதான் அவங்களுக்கு வேணும். அதனால அல்லாஹ் சொல்றான் வலா தத்தபி, அவங்களோட ஆசையை நீங்க நிறைவேற்றவான். அவங்களுக்கு வேணுமே நீங்க வரக்கூடாது, நீங்க அழைக்கக்கூடாது. நீங்க சொல்லு வகுல் ஆமன்து பிமா அன்ஸலல்லாஹு மினல் கிதாப் வ உமிர்து லிஅதில பைனக்கும் அல்லாஹு ரப்புனா வ ரப்புக்கும் லனா அமாலுனா வ லகும் அமாலுக்கும். எனக்கு இதான் ஏவப்பட்டிருக்கு. இந்த விடயத்தை நாங்க தொடர்ந்து அன்புக்குரிய சகோதரர்களே எந்த இடங்கள் எல்லாம் நாங்க செய்வோமோ காலத்துல பிரச்சனைகள் கஷ்டங்கள் வரும். ஆனா நாங்க எங்கட கவனங்கள் அல்லாஹ்வின் பக்கம் சேர்த்திருப்போம். இந்த விடயத்துல இந்த தர்பியத்துல எல்லோரும் சமூகத்தில் எல்லோரும் நாங்க ஈடுபடணும். இது எங்களுடைய ஒரு தர்பியத். பத்ருடைய யுத்தம் அது எங்களுக்கு ஒரு அழகான ஒரு பாடம். அதில் நான் ஞாபகப்படுத்தும் தன் மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு பத்ர்ல ஒரு பிரத்யேகமான இடம் இருக்குது. பத்ரை பத்தி பேசுற நேரத்துல எல்லாம் சஹாபாக்கள் சொல்லுவாங்க, மிக்தாதுக்கு கிடைச்ச சிறப்பு பத்ர்ல யாருக்கும் கிடைச்சிருக்காது. என்ன நினைச்சுட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப யுத்தம் செய்யணும், அல்லாஹ்வுடைய கட்டளை, நீங்க திரும்பி போறல யுத்தம் செய்யுங்க.
ரசூல் ஸல்லல்லாஹு கவலையோடு இருக்கிறாங்க, முகம் எல்லாம் வாடி இருக்குது, என்ன செய்யறது பயன். இப்ப இவங்களுக்கு முன் வச்சா திரும்பி பெற்றுவாங்களோ, ஏன் இவ்வளவு காலமும் பாடம் தான் படிச்சு கொடுத்தது, சோதனை எக்ஸாம் வரல, இப்ப முக்கியமான ஒரு எக்ஸாம், இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆவாங்களோ ஃபெயில் ஆவாங்களோ தெரியும், யோசிக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களை போல இவங்க சொல்லுவாங்களோ தெரியாது, நீங்க போயிட்டு யுத்தம் செய்யுங்க, நாங்க இங்க இருக்கோம். இந்த பாடம் எல்லாம் எங்க மக்கால இதெல்லாம் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்க வைக்கப்பட்டு இதெல்லாம் ஞாபகம் கொடுக்கப்பட்டுச்சு. மிக்தாது அஸ்வத் ரலியல்லாஹு அந்த விலையும் கொண்டாங்க. இந்த நிலைமை அவங்க எழும்பினாங்க, எழுப்பி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் நான் உங்களோட இருக்கிறோம், முன்னாலையும் பின்னாலையும் வலதுலையும் இடதுலையும் உங்களோட இருக்கிறோம். இன்னும் சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மக்கள் சொன்னதை போல நாங்க சொல்ல மாட்டோம். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் அப்படியே பிரகாசமா, அவங்க தான் ஃபர்ஸ்ட் கிளம்பி சொன்னாங்க. அப்புறம் ஒரு அன்சாரி சஹாபி என்னை முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் இறங்கி அவங்களும் இந்த விடயத்தை முன் வச்சாங்க, யா ரசூலல்லாஹ் நாங்களும் உங்களோட தான் இருக்கிறோம், நாங்க திரும்பி போக மாட்டோம். அன்புக்குரிய சகோதரர்களே, பத்ரை பத்தி பேசும் போது மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி இந்த சம்பவம் இருக்குது. ஒரு ஆலிமை நான் சந்திச்சேன், அவருடைய மகனுக்கு அவர் மிக்தாத்னு பேர் வச்சிருக்கிறார். நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏன் மிக்தாத்னு ஏன் பேர் வச்சிங்கன்னு. அவர் உடனே சொன்னாரு, இந்த சம்பவம் எனக்கு கண் முன்னால் இருக்குது, மிக்தாத்னு பேர் வச்சேன், மிக்தாத் எப்படி பத்ரில் எறும்பி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவி செஞ்சதை போல என் மகனும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தீனுக்கு அப்படி உதவி செய்யணும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பாடங்கள் படிக்கிறதுனால, இந்த சம்பவங்கள் கதைகளை பார்க்கறதுனால இதுல உங்களுக்கு ஒரு இமேஜினேஷன், ஒரு படம், ஒரு உருவம் வரும். ஒருத்தருடைய அமல் மாறத்துக்கு, செயல்பாடுகள் மாறத்துக்குரிய முதலாவது தாட்ஸ், சிந்தனை. உலகம் என்ன செஞ்சிக்குதுண்டா, இந்த உலகத்துல படங்கள், அதே போல அட்வர்டைஸ்மெண்ட்கள், கவர்ச்சியான விஷயங்களை வச்சு எங்கட சிந்தனையெல்லாம் மாத்திக்குது. புள்ளல் படம் பார்க்கக்குள்ள, கார்ட்டூன் பார்க்கக்குள்ள அவங்க சும்மா பார்க்கறாங்க இல்ல, அவங்க பார்க்கக்குள்ள அதுல இருக்கிற ஒரு ஹீரோ இருக்கிற வீரர், இவங்க சும்மா பார்க்கக்குள்ள நினைக்கிற நான் அவர் தான், இவங்களை அந்த இடத்துல வச்சு கிரகிக்கிற. இந்த சம்பவங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏன் பாதுகாத்து வச்சிருக்கிறான்டா. குர்ஆன்ல கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கஸஸ்கள் பாதுகாத்து, இதை நாங்க படிச்சு இதை பிள்ளைகளுக்கு கிரகிக்க வைக்கணும். மிக்தாதை பத்தி பேசும் போது இங்க ஈக்கிறோம் யோசிக்கணும், எங்களை மிக்தாதுடைய இடத்துல போட்டு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இன்ஷா அல்லாஹ் ஒரு காலத்துல அந்த வரும். முதலாவது தாட், சிந்தனைகள் தான் வார்த்தைகளாக மாறும், வார்த்தைகள் தான் செயலாக மாறும், செயல்கள் தான் எங்களுடைய பழக்க வழக்கமாக மாறும், பழக்க வழக்கங்கள் தான் எங்களுடைய குணமாக மாறும், எங்களோட குணம் தான் கடைசியாக எங்களுடைய கடைசி முடிவுக்கு காரணமாக அமைக்கும். அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப இந்த உலகத்துல மக்களுடைய நிலப்பாடு, இந்த வாலிப உலகத்துடைய நிலப்பாடு, அவங்க வேறொரு உலகத்துல வேறொரு கற்பனையில் இருக்கிறாங்க, அவங்களோட திசைகள் இந்த பக்கம் திரும்பணும். அதுக்குரிய பல முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில மஹல்லாவுக்கு ஜமாத் ஒன்று வந்திருக்குது. மாஷா அல்லாஹ், முக்கியமான ஒரு ஜமாத் வந்திருக்குது. இன்றைக்கும் நாளைக்கும், நாளன்னைக்குமா, இன்றைக்கும் நாளைக்கும் இன்ஷா அல்லாஹ் மஹல்லால இருப்பாங்க. இன்ஷா அல்லாஹ் பரவலாக இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு பலரை சந்திச்சு இந்த முயற்சியில் ஈடுபடலாம். இன்ஷா அல்லாஹ் யாரு தயார்? இன்ஷா அல்லாஹ் மஹல்லா இந்த வந்திருக்கிற ஜமாத்தை காலையிலேருந்து அந்தி வரைக்கும் தர்த்தீப் பண்ணி இன்ஷா அல்லாஹ் அவங்களோட நுஸ்ரத்தாக இருந்து கஸ்ட் கூட்டி போ. இன்ஷா அல்லாஹ் யாரு தயார்? இன்ஷா அல்லாஹ் 1 2 வேற மாஷா அல்லாஹ் 3 4 5 மாஷா அல்லாஹ் 6 கொஞ்சம் இன்ஷா அல்லாஹ் உதவியாக இருங்க. இதனுடைய விஷயம் எந்தெந்த முறையில எல்லாம் உங்களுக்கு உதவியாக இருக்கணுமோ அந்தந்த முறையில உதவியாக இருங்க. அது உங்களுக்கும் உங்களோட சந்ததிகளுக்கும் உங்களோட குடும்பத்துக்கு பிரயோஜனம் அளிக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் எந்த விடயங்களை நாம் முதாக்கரா பண்ணினோமோ அதன்படி அமல் செஞ்சு அதன்படி மற்ற மக்களுக்கு எத்தி வைத்து ஒரு நல்ல முடிவை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹி வபிஹம்திஹி அஷ்ஹது அன்